நீதிமன்ற புறக்கணிப்பை கைவிட்டு பணிக்கு திரும்பாவிட்டால் வழக்கறிஞர் தொழில் செய்ய தடை விதிக்கப்படும் என்று வழக்கறிஞர்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழக்கறிஞர் சட்டத்திருத்தத்தை வாபஸ் பெற கோரி தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கடந்த 40 நாட்களாக நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நீதிமன்ற அலுவல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது வழக்கறிஞர்களுக்கு எதிரான ஷரத்துகள் நீக்கப்படும் என்று தலைமை நீதிபதி அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் செல்வம், நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தொடர்ந்து நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டால் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், போராட்டத்தில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் அத்தொழிலை செய்ய தடை விதிக்கப்படுவதோடு பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிட முடியாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வழக்கறிஞர்கள் எல்லாரும் நீங்க கோர்ட்டுக்கு போயிருவீங்க நம்புறேன். அதனால இந்த நடவடிக்கை என்பது இருக்கக்கூடாது என்று நான் கருதுகின்றேன். தவறும் பட்சத்தில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அறிவுறுத்தலின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும்.